பிற்காலத்தில் என்றோ முற்காலத்தில் என்றோ சொல்லாமல் இவருடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் இப்படித்தான் என்று பொதுவாக சொல்கிறார்கள். ஒரே ஒரு அறிஞர் மட்டும்தான் இவர் முற்காலத்தில் சொன்னவை சரி என்று சொல்கிறார். நாம் இந்த 7 இமாம்களுடைய கருத்துக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மட்டுமல்லாமல் அந்த யக்கூப் என்ற அறிஞர் சொல்லும் போது இவருடைய சிமாக்கில் இருந்து ஆரம்ப காலத்தில் கேட்ட ஷுஅபா, சுஃபியான் போன்றவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் சரியானவைகள் தான் என்று சொல்கிறார்கள் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஷுஅபா என்பவர்களே சிமாக் அவர்களை பலவீனமானவர் என்று சொல்லும் போது யக்கூப் என்பவருடைய சொல்லும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நெஞ்சின் மீது கை கட்டக்கூடிய ஹதீஸ் ரொம்ப 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 பலவீனமானது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். மட்டுமல்லாமல் அந்த ஹதீஸில் அலா சதுரிஹி என்று வருகிறது. அலாவுக்கு 10க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு. அதில் இவர்கள் மீது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த மீது என்ற அர்த்தத்தை கொடுப்பது சஹாபாக்கள் கொண்ட, தாபிஈகள் கொண்ட, இமாம்கள் கொண்ட அர்த்தத்துக்கு மாற்றமான இமாம்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் அலா என்ற வார்த்தைக்கு அருகில் என்ற அர்த்தத்தை கொடுத்து நெஞ்சின் கீழே கையை கட்ட சொன்னார்கள். முஸ்லிம் உலகத்துக்கு மாற்றமாக, முஸ்லிம் உம்மத்துக்கு மாற்றமாக அலா என்ற வார்த்தைக்கு மீது என்ற அர்த்தத்தை கொடுத்து நெஞ்சின் மீது மக்களை கை கட்ட சொல்லி வழிகேட்டின் பக்கம் செலுத்துகிறார்கள். எனவே இவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நெஞ்சின் மீது கையை கட்டுவது ரொம்ப 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 தவறு என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதுபோன்று விரலை ஆட்டக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய ஆஸ்ம் இப்னு குலைம் என்பவர் பலவீனமானவராக இருக்கிறாரே என்று நாங்கள் கேட்டபோது அதை பற்றி அவர்கள் சொன்ன பதில், அவர் பலவீனமானவர் என்று சொல்லப்பட்டாலும் அதற்குரிய காரணம் சொல்லப்படவில்லை. எனவே ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் விரலை ஆட்ட வேண்டாம், உயர்த்தினார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் எந்த பலவீனமும் இல்லையே, அதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிறோம். அதுபோன்று ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவளுடைய சகோதரியையும் தங்கையையும் திருமணம் செய்தால் அப்போது சட்டம் என்ன என்று கேட்டபோது இவர்கள் சொன்னார்கள், அதில் 2இல் ஒருவரை தலாக்கு சொன்னால் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் 2வது திருமணம் கூடாது என்று ஹதீஸில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும் போது 2இல் ஒருவரை தலாக்கு சொல்வது எப்படி கூடும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், ஒரு சஹாபி நபியிடம் சொன்னார்கள், நான் முஸ்லிமானேன், எனக்கு 2 சகோதரிகள் மனைவிகளாக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது 2இல் ஒருவரை தலாக்கு சொல்லுங்கள் என்று நபியர்கள் சொன்னதை இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் காஃபிரான காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்துக்குரிய பதில். அது முஸ்லிம்களுக்கு பொருந்தாது. காஃபிர்களுக்குரிய சட்டத்தை முஸ்லிம்களுக்கு பொருத்தி மார்க்கத்துக்கு மாறுபடக்கூடியவர்களாக மக்களை மாற்றுவதுதான் இவர்களுடைய ஆராய்ச்சிகளா என்று கேட்கிறோம். அதுபோன்று தொழுகையில் தொடையை காட்டலாம் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், நீங்கள் முன்னால் இருப்பவர்கள் சுஜூதில் இருந்து தலையை உயர்த்தி நேராக என்பதற்கு பிறகுதான் தலையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம், அவர்களுடைய தொடை தெரிகிறது என்ற காரணத்தால். இந்த ஹதீஸில் எங்கே அவர்களுடைய ஆடைகள் தொடையை வெளிப்படுத்த கூடியவைகளாக இருந்தன என்று எங்கே சொல்கிறது? முட்டுக்கு கீழே ஆடை அதிகம் நீளம் இல்லாமல் இருந்தாலும் சுஜூது செய்யும் போது தொடைப்பகுதி தெரியத்தானே செய்யும். எனவே இந்த ஹதீஸில் தொடையை காட்டுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவர்கள் காட்டிய இந்த ஹதீஸ் அவர்களுடைய கூற்றுக்கு ஆதாரமாக அமைய முடியாது. அவர்கள் மக்களை, பெண்களை பள்ளிக்கு வர சொல்லிவிட்டு ஆண்களிடம் தொடையை காட்ட சொல்லி அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் ஆபாசத்தை உருவாக்க முயல்வதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது இதிலிருந்து புரிகிறது. அதுபோன்று இவர்களிடம் நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஆரம்பத்தில் சில சட்டங்களை சொல்லிவிட்டு பிறகு வாபஸ் வாங்கினீர்களே, ஆரம்பத்தில் சொன்ன சட்டங்களை செய்த மக்களுடைய நிலைமை என்று கேட்டபோது அவர்கள் கேட்டார்கள், இமாம் ஷாஃபிஈ அவர்கள் ஆரம்பத்தில் சில சட்டங்களை சொல்லிவிட்டு பிறகு மாற்றவில்லையா என்று கேட்டார்கள். அந்த காலம் என்பது ஹதீஸ்கள் ஒன்று சேர்க்கப்படாத காலம். பிறகு ஹதீஸ்கள் கிடைக்கும் போது சட்டத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டு. ஆனால் இன்று ஹதீஸ்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டது. இன்று எப்படி மாறலாம்? இன்று நீங்கள் சட்டத்தை மாற்றும் போது உங்களுடைய ஆராய்ச்சியின் குறைவுதான், அறியாமைதான் என்று தெளிவாக புரிகிறது. எனவே நீங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று சொல்கிறோம். இவர்கள் இமாம்களை போன்று பெரிய பெரிய மேதைகளாக தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி அவர்கள் பசிபிக் சமுத்திரம் என்று சொன்னால் இவர்கள் நாட்டம் எடுக்கும் சாக்கடை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
மட்டுமல்லாமல் இந்த விவாதத்தின் கடைசி நேரத்தில் மதுகை பற்றி விவாதத்தின் கடைசி நேரத்தில் தொகுப்புரையில் பல புது புது ஆதாரங்களை வைத்தார்கள். புது புது ஆதாரங்கள் வைப்பது ஒப்பந்தத்தை மீறுவது என்று இவர்களுக்கு தெரியும். தெரிந்த போதும் கூட ஒப்பந்தத்தை மீறினார்கள். ஒப்பந்தத்தை மீறித்தான் இவர்களுடைய வாதங்களை வைக்க முடிந்தது. அதுவும் தவறான வாதங்களாக அமைந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மதுகபுடைய விவாதம் முடியும் போது நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, இவர்களுடைய தவறான ஆராய்ச்சிகளை நாம் ஏராளம் சுட்டிக்காட்டினோம். அதற்குரிய இந்த பதிலை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் காட்டிய ஃபிக்ஹ் கிதாபுகளில் தவறுகள் இருப்பதாக அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையில் தவறுகள் அல்ல என்பதை நாங்கள் இங்கே நிரூபித்து விட்டோம். எனவே மக்கள் மதுஹபுகளை தான் பின்பற்ற வேண்டும். இந்த முனாஃபிக்குகளை, தவறான ஆராய்ச்சிக்கு சொந்தக்காரர்களை பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் தாழ்மையுடன் மக்களை கேட்டுக்கொள்கிறோம்.